பாத்திரத்துல என்ன பிளக் பண்ணாத சுண்டல் யார் வீடியோ வாங்கிடுவோம் அடி ஒன்று போடு அவளை இறட்டிக்கிட்டே இருக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் பார்க்க வந்த எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங். இது என்னோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. சண்டே ரொட்டீன்லேருந்து ஆரம்பிச்சிடலாமா? காலையில் நானும் அவங்களும் சேர்ந்து தான் கடைக்கு போனோம் நான்வெஜ் வாங்குறதுக்கு. ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் ஃபிஷ் ஷாப்பில் விட்டுட்டாரு. சரின்ட்டு ஃபிஷ் எடுத்துட்டோம், மத்தி எடுத்தோம். ஆனால் எனக்கு என்னென்னா போன வாரம் ஃபுல்லாக மீன் சாப்பிட்டனால மீன் வேணான்னு தோணுச்சு. சிக்கனோ இல்லை ஏதாவது மட்டன் ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. பட் பார்த்தா சார் எனக்கு தெரியாமே சிக்கனும் வாங்கி கொண்டு வந்து வச்சுருந்தாரு. அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எங்கூர் ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்க போகிறேன். இந்த மீன் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா மத்தி அயலைக்கு தான் நல்லாயிருக்கும். பாறை மீனுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நான் டிராயிங் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லிட்டு போன் எடுத்து மேல போயிடுவா. நம்ம கேட்டா வந்து கொஞ்சம் இந்த பாத்திரத்துல என்ன பிளக் பண்ணாத சுண்டல் அது குக்கர்ல வைக்கலாம்டா. இதுல சுண்டல வச்சு இந்த அழகான பாத்திரத்தை யார் வீடியோ வாங்கிடுவோம் எவ்வளவு போதும் தானே பிரியாணிக்கு எடுத்தா அவ்வளவு வேணும். இது வந்து அப்ப பெரட்டி கேட்கிறாரு. நான் இதை வந்து ஃப்ரை பண்ணிடுறேன். இது வந்து பிரியாணி சாயந்தரம். இல்லை, மீன் வாங்க போன இடத்துல ஃப்ரெஷ்ஷாக காய்கறி இருந்துச்சு. இவ்வளோ காய்கறி 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம ஊர்லனா 50 ரூபா 100 ரூபாயில மீன் வாங்கி முடிச்சிடலாம். இங்கே காய்கறி வாங்கி சாப்பிட முடியல. இது ஒரு சிக்கனையும் மீனையும் வைக்கிறதுக்கு 2 பேரும் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. வந்து ஒருத்தர் தேங்காய் இருக்க, ஒருத்தர் வெங்காயத்தா இருக்க. சரி, ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் சமைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி வந்து நின்றுட்டு இருக்காங்க. தாயே, நீ மீனை கூட மத்தியானம் வச்சிரு, தயவு செஞ்சு இந்த சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிட்டான்னு சொல்லிட்டாரு. உடனே கடகடன் 2 தக்காளி எடுத்து ஜாரில் போட்டு சோம்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் அதிலேயே போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துட்டேங்க. இன்னொரு பக்கம் அடுப்பு பற்ற வச்சு வானலி வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். கூட ஒரு 2 பச்சை மிளகாவும் அறுத்து போட்டுட்டேன். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஜாரில் இருக்குல்ல தக்காளி, அதையும் எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டேங்க. நல்லா அந்த பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு கிளறி விட்டுருங்க. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா மிளகாத்தூள் மட்டும் பாக்கெட் மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். காட்டில் இருந்து மிளகா பிச்சுட்டு வந்தோம். அது என்னன்னா கொதன்னு இருக்குது. கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால என்னம்மா பாக்கெட் பொருளாக யூஸ் பண்ணுற, ஹெல்த்தியாக போட மாட்டியா அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டே சரண்டர் ஆகிடுறேன். இப்போது அந்த தூள் போட்டதுக்கு அப்புறமா சிக்கன் போட்டுட்டேன். அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் பவுடர்லாம் போட்டதுக்கப்புறம். நல்லா கடகடன் சிக்கனையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறம் அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதுக்கு கிரேவி எந்த பக்குவத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுட்டாங்க. நல்லா வெந்து வந்துடும். இன்னொரு பக்கம் மீனுக்கும் அரைச்சிட்டேன். ஏன்னா திடீர்னு கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. நம்ம ஒரு ஸ்டைலில் மீன் குழம்பு பார்த்துடலாமா? தேங்காய், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ஹைலைட்டு. சின்ன வெங்காயம், சீரகம், கொஞ்சமாக மிளகு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் போடல. அதை அந்த காய வச்சிருந்த மிளகாயிலே ஒரு 4 மிளகாய் எடுத்து அப்படியே அரைச்சிட்டேன். புளியுமே ஊற வச்சிட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போடுற வேலையெல்லாம் இல்லை. அரைச்ச மசாலாவை அப்படியே இந்த வானிலையில ஊற்றிடுங்க. தக்காளி, பச்சை மிளகாய் அறுத்து போட்டுருங்க. புளி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. 100 ரூபா. இந்த புளி விலை டெய்லி ஒவ்வொரு ரேட் ஏறிட்டு இருக்குங்க. கரைச்சி வச்ச புளிய அந்த மசாலால ஊத்தியாச்சு. அதுக்கப்புறம் மீனுமே ஒன்னொன்னா போட்டுட்டேன். எப்பயும் குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மீன் போடுவாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் மீனுக்கு மசாலா போட்டதுக்கப்புறம் மீனை உடனே போட்டுடுங்க. போட்டு நல்லா கொதிக்க வைங்க. மீன் அதிலே வெந்து சூப்பராக வந்துடும். மீன் குழம்பு ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்து லோ ஃப்ளேமில் விட்டுடுங்க. அது பாட்டுக்கு வெந்து வந்துடும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை போட்டு பெப்பர் போட்டு இறக்கியாச்சு. கடைச்சிருக்குமா?
இன்னும் பாப்பா எல்லா வீட்லயும் மட்டன் குழம்பு அடிக்குது, நம்ம வீட்லயும் அடிக்குமா அப்படின்னு. அதான் நான் சரி, நான் சமைச்சதுக்கு அப்புறம் நீங்க கீழே போயிட்டு இல்லைங்க வாசம் வருதான்னு பார்த்து சொல்லுங்க. நீ அப்புறமா கூட மீன் குழம்ப வை, தயவு செஞ்சு அந்த சிக்கன் குழம்புல எனக்கு கொஞ்சம் சோத்த குழம்பு போடுமா அப்படின்ட்டு இருந்து கத்திக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் கடகடன்னு சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்தாச்சு சாருக்கு. கொடுத்துட்டு உக்காந்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்குறேன். எடுத்தோடனே எனக்கு தான் ஊட்டி விட்டார். நான் சமைச்சதை நானேவா டேஸ்ட் சொல்லுவேன், அவங்க தானே டேஸ்ட் சொல்லணும் எப்படி இருக்குன்னு. உடனே நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அது நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவார் எப்போ பார்த்தாலும். அவன் இறக்கிட்டே இருக்காது. விட்டாலாம் வேலைக்கு ஆகாது, அது வயிறு நிறையாது, ஏதோ சாப்பிடாத மாதிரி ஃபீல் ஆகும். நானும் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நைஸாக கிச்சனுக்கு வந்து தட்டில் சாப்பாடு போட்டு குழம்பு தாராளமாக வச்சு நமக்கு பிடிச்சமான ஃபேவரட் பீசஸ்லாம் வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மீன் குழம்பு கொதிக்க கொதிக்க வீடே ஒரே மீன் குழம்பு வாசம். எங்கள் வீட்டில் கேட்குறாங்க, அப்படியே நாகர்கோயிலுக்கு போயிட்டு வந்த ஃபீல் உனக்கு வந்திருக்குமே அப்படின்னாங்க. ஆமாங்க, எப்படிங்க கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு. இன்னும் கூடவே கொஞ்சம் கிழங்கும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்னாங்க. அன்னைக்கு டே இப்படி தாங்க ஹாப்பியாக மூவ் ஆச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். until take care, bye, see you all.